Hey guys, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல என்ன தெரியுமா பார்க்க போறோம்? என்னோட 2025 கோல்டு பர்ச்சேஸ். அதாவது நான் சில ஷாப்ஸ்ல ஸ்கீம் போட்டு வச்சிருப்பேன்ல, அதையே நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 2024 எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நியூ இயரும் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல நான் என்னென்ன ஷாப்லலாம் ஸ்கீம் போட்டிருக்கேன், ஸோ அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது. ஆக்சுவலி அந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான வீடியோ. நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், அது இன்னும் நடக்கல. பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோல அப்டேட் பண்றேன். பிகாஸ் நம்ம எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் கண்ணு வச்சிருக்காங்க வேற. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர்ஷா ஜுவல்லர்ஸ் இந்த ஷாப்ல இருக்கக்கூடிய ஸ்கீம் பத்தி பார்த்துக்கலாம். இது பத்தி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லல. இந்த ஷாப்ல இருக்க மாதிரியான பெனிஃபிட் நான் வேற எங்கேயும் வந்து பார்க்கல. ஸோ மொத்தம் இது வந்து 11 மந்த் ஸ்கீம். இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 11 மாசமும் கட்டணும். நோ மேக்கிங் சார்ஜ், நோ வேஸ்டேஜ் அண்ட் நோ ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து ஷாப்பே வந்து பேர் பண்ணிப்பாங்க. அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஸோ இந்த ஷாப்ல நீங்க ஸ்கீம் போடுறது என்ன கேட்டா 100% ஒர்த்துன்னு தான் நான் வந்து சொல்வேன் கம்பேர்ட் வித் அதர் ஷாப்ஸ். ஸோ இங்க வந்து நான் ஸ்கீம் போட்டிருக்கேனா அப்படின்னு கேட்டா போடல. கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல இந்த ஷாப்ல ஸ்கீம் போடுற ஐடியா எனக்கு இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து ஐடியா இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஷாப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சரவணா எலைட் தான். ஸோ இதுல வந்து நான் எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது வந்து இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்னு நோ லிமிட்ஸ். இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. மாசம் இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்னு லிமிட் கிடையாது. உங்களுக்கு 6 மாசம் டைம் தருவாங்க. அந்த 6 மாசத்துல நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் இங்க நீங்க ஸ்கீம் வந்து கட்டிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்ம கட்டுற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து இதுல கிடைக்குது. அண்ட் இந்த ஷாப்ல வேஸ்டேஜ் ரொம்ப ரீசனபிளாவும் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிராமா 3.5 கிராமா தெரியல, இங்கதான் காயின் வாங்கியிருந்தேன். வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1% தான் போட்டாங்க. வீடியோல பேசிட்டு இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா டாமினோஸ் தான். ஸோ டாமினோஸ்ல இருந்து தான் என் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாமினோஸ்ல வந்து பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா, அதனால வந்துட்டேன். என் கூட என் ஃபேவரட் பர்சனும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பாப்ஸும் எனக்கு வந்து இந்த மார்கரிட்டா, அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா தப்பான்னு தெரியல, என் வாயிலேயே அது நேம் வராது. ஸோ அது வந்து நான் வாங்கியிருக்கேன். யூஸ்வலா இங்க வந்து 99க்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெப்சி, அடுத்தது கட்லெட் மாதிரி 3, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பீட்சா, சீஸ் கார்ன் பீட்சா தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அது வந்து வெறும் 99 தான், செம்ம ஒர்த்து. ஆனா அதுலயே வெறும் பீட்சா மட்டும் பாத்தீங்கன்னா 209ன்னு சொல்றாங்க. அது நமக்கு எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அது அந்த ஆஃபர்ல சாப்பிட்டு இப்ப அந்த ஆஃபர் மிஸ் ஆனது டிசப்பாயிண்ட். ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்டே வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா சூடு ஆறிடும். சாப்பிட்டுடலாமா ஃபர்ஸ்ட்? சிஸ்டர் டாப்பிங்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி இப்போ நாங்க டாமினோஸ்ல நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்ரீகுமரன் தங்கமாலையில இருக்க ஸ்கீமுக்கு வரலாம். லாஸ்ட் டைம் நான் வந்து இதை பத்தி வீடியோ டெடிகேட்டடா போட்டு இருந்த ஸ்கீம்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து 1-2 பேர் வந்து நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க. இப்போ மேபி அது தப்பா இருந்தா இப்போ கரெக்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்வர்ண தாரா ஷைன். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, இந்த ஷைன் வந்து என்ன கான்செப்ட்னா, நான் போத்தீஸ்ல காயின்ஸ் கொடுத்தேன் தெரியுமா, கோல்டு காயின்ஸ், அதே பேசிஸ் தான் இது. இது வந்து உங்ககிட்ட 20 கிராம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இது நீங்க அமௌண்டா பல்கா கொடுத்துட்டு கோல்டா கன்வெர்ட் பண்ணி தருவீங்களான்னு கேட்டா நிச்சயமா இதுல பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஓல்டு கோல்டு 20 கிராம்ல இருந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதை வந்து நியூ கோல்டா 11 மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் வந்து இந்த ஸ்வர்ண தாரா ஷைன்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில ஸ்கீம்ஸ் மொத்தம் 3 வெரைட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது. செகண்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்டா கட்டுறது. இப்ப நீங்க அமௌண்டா ஒரு 5000 ரூபாய் 11 மாசத்துக்கு கட்டுறீங்கன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். இந்த ஸ்கீம் பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து ஸ்வர்ணதாரா. இது வெறும் ஸ்வர்ணதாரா மட்டும் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்வர்ணதாரா ஷைன். ஓகேங்களா? அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா பிளஸ்.
இந்த பிளஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கட்டுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கோல்டா கன்வெர்ட் ஆயிட்டே வரும் 11 மாசத்துக்கு. 11 மாசம் கழிச்சு 18% வரைக்கும் வேஸ்டேஜ். அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க தான் வேஸ்டேஜ் கட்டணும். ஸ்டோனுக்கான காஸ்ட் தனியா கட்டணும். 18% வரைக்கும் வித்தவுட் வேஸ்டேஜ்ல நீங்க கோல்ட் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில இருக்க ஸ்கீம். இப்போ வந்து நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்ரீகுமரன் போய் கேளுங்க, இல்லைன்னா கால் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து சில ஷாப்ல போட்டேன், பெரிய அமௌண்ட் தான் போட்டேன், ஆனா எனக்கு கிஃப்ட் வந்து அந்த அளவு ஒர்த்தே கிடையாது. ஸோ அது வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், எனக்கு அந்த கிஃப்ட் சுத்தமா சாட்டிஸ்ஃபைடே இல்லை. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1000க்கு 2000க்கு 5000க்குலாம் கரண்ட் அடுப்பு தராங்க. நான் வந்து ஒரு ஷாப்ல எவ்வளவு போட்டேன்னா கிட்டத்தட்ட 20,000 10,000 தெரியல, அதுக்குதான் வந்து எனக்கு கரண்ட் அடுப்பு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு அதுக்குதான் எனக்கு கரண்ட் அடுப்பு கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா தான் இருக்கு. பட் இங்க வந்து இவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாமே தரமா இருக்கு. அண்ட் அடுத்து நான் சொல்ல போறது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நெருக்கமான ஷாப்னே சொல்லுவேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா DAR ஜுவல்லரி. ஆக்சுவலி உங்களோட பேம்ப்ளெட் வந்து என்கிட்ட இல்ல, ஸோ இந்த மாதிரி கார்டு தான் இருக்கு. இந்த ஷாப் பார்த்த உடனே கண்டிப்பா இந்த ஷாப்ல இப்ப நியூவா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க, அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்க வெப்சைட்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 lakhக்கும் மேல கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு ஆன்டிக் பீஸ் பிடிச்சிருக்கு, அந்த ஆன்டிக் பீஸ்க்கு 18% வேஸ்டேஜ் போடுவாங்களா. ஸோ நீங்க இவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்றப்போ 50% வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் போயிட்டு 50% மட்டும் தான் நம்ம பே பண்ற மாதிரி வரும். இப்போ நம்ம பாக்குற ஆன்டிக் பீஸ் 18% வேஸ்டேஜ்னா நீங்க 9 மட்டும் பே பண்ணா போதும். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க DAR ஜுவல்லரியில ஒரு ஜுவல்ல செலக்ட் பண்றீங்க, அதுக்கு வேஸ்டேஜும் பாதி தான் வரப்போகுது. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறும் 30% அமௌண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். அதாவது இப்ப நீங்க புக் பண்ற அன்னைக்கு 30% அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும். அடுத்து இதுதான் செம்ம விஷயம், உங்களுக்கு 90 days வந்து டைம் தருவாங்க. அந்த 90 daysல நீங்க பொறுமையா அமௌண்ட்டை கட்டி 90 days கழிச்சு உங்களுக்கு வேணும்ன்ற நகையை எடுத்துக்கலாம். ஆனா ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு பிக்ஸ் பண்ணிருவாங்க. இந்த ஒரு ஸ்கீம் யாருமே கொடுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ தரமான ஸ்கீம் இது. இந்த ஸ்கீம் வந்து மிஸ் பண்றவங்களுக்கு பயங்கரமா லாஸ் தான். இது வந்து எனக்கே அவங்க ஷூட் போனப்பதான் சொன்னாங்க. ஸோ நானுமே அவங்க வெப்சைட்ல வந்து வெறும் 30% பேமெண்ட் மட்டும் கட்டி 90 days கழிச்சு காயின் வாங்கலாம்னு இருக்கேன். ஏன்னா காயின்ன்றப்போ அதுக்கு வேஸ்டேஜோ கம்மியா வந்துருமா, 90 daysல நம்ம எப்ப வேணா அமௌண்ட் கட்டிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கீமா தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது போத்தீஸோட இந்த டிஜி கோல்ட் ஆப் தான். ஸோ இது பத்தி எனக்கு டீட்டெயில்டா தெரியல. பட் ஆனா இதுல வந்து நீங்க 100 ரூபாயில இருந்தே பே பண்ணலாம். 100 ரூபாயில இருந்தே பே பண்ணா 11 மாசம் வரைக்கும் பே பண்ணணுமா என்ன அப்படின்றது மட்டும் எனக்கு கரெக்டா தெரியல. ஓகேவா? சோ போத்தீஸோட இந்த பேம்ப்ளெட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 100 முதல் தங்கத்தை சேமிக்கலாம், அதான் 100 ரூபாயில இருந்தே கட்டலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதல் 75 நாட்களுக்கு 7% இன்ஸ்டன்ட் தங்க எடை போனஸ், 7% வரைக்கும் இந்த தங்க எடைக்கான போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு 5% கொடுக்குறாங்க அடுத்த 75 நாளைக்கு. அடுத்து மூன்றாவது 75 நாட்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா 3% கொடுக்குறாங்க. சோ அடுத்து 1% கொடுக்குறாங்க. சோ இது பத்தி எனக்கு டீட்டெயில்டா தெரியல. மேபி நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பட் இந்த டிஜி கோல்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா இது கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். என்னால வந்து உடனே தங்கம் வாங்க முடியல, என்கிட்ட காசே இல்ல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா 100 ரூபாய் எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா. சோ 100 ரூபாய் நீங்க டெய்லி கட்டிட்டு வந்தா கூட மாசத்துக்கு 3000 ரூபாய் வருது. ஓகேங்களா? சோ 2 மாசம் கழிச்சு உங்களால முடிஞ்ச ஒரு 1/2 கிராம் கூட வாங்கி வைங்க. தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய ஷாப்ஸ் இப்போ லான்ச் பண்றது கண்டிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அண்ட் நான் வந்து போத்தீஸ்ல ஸ்கீம் போட்டிருக்கேன். இந்த ஸ்கீம் வந்து நான் அக்டோபர்ல போட்டேன். ஸோ அக்டோபர்ல போட்டா எனக்கு வந்து செப்டம்பர் மந்த் வந்து முடியுது. செப்டம்பர் மந்த் முடியறதுனால நம்ம அப்போ வந்து காயின்லாம் வேற கொடுத்தோம் இல்லைங்களா, காயின்லாம் கொடுத்து பாண்டு போட்டதும் நம்ம செப்டம்பர்ல தான் இது பண்ணிக்கலாம். செப்டம்பர் 20
அப்பதான் நம்ம போய் ஜுவல் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இது நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, அப்ப 7.25 பவுன், 7 பவுன் கிடையாது, 7.25 பவுனுக்கு நம்ம பாண்ட் வந்து போட்டுட்டு வந்தோம். ஸோ இது ஒரு 2.25 பவுன் எனக்கு வந்தா கூட, மாசம் 15,500 கட்டுறேன், ஒரு 2.25 பவுன் இதுல இருந்து வந்தா கூட மொத்தமா 10 பவுனா ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம்ல. அதனாலதான் இந்த ஸ்கீம் வந்து நான் போட்டேன். இதுக்கான அமௌண்ட் மட்டும் தான் நான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணிருக்கேன், மற்றது எதுவுமே நான் ரிவீல் பண்ண மாட்டேன். நான் எப்போ ஜுவல் வாங்க போறேனோ அப்போ வந்து உங்களுக்கு தான் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு போட்டேன், எவ்வளவு வெயிட் ஆட் ஆயிருக்கு எல்லாமே நான் ரிவீல் பண்றேன், சரிங்களா? ஏன்னா முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிட்டா நடக்க மாட்டுது, அதே ஒரே வருத்தமாயிடுது. ஸோ நெக்ஸ்ட் ஷாப் பத்தி பார்க்கலாம். அண்ட் ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் பத்தின ஸ்கீம் வந்து இப்ப நான் சொல்றேன். ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் இது வந்து பெஸ்ட் பிரைஸ் சேலஞ்ச், அதாவது இவங்க வேஸ்டேஜ்ல தரமான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஐ மீன் ஆஃபர்ஸ்ன்றதை விட இப்போ மார்க்கெட்ல நமக்கு கொடுக்கறத விட இவங்க கிட்ட லோவஸ்ட் வேஸ்டேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சரடுக்கு பார்த்தீங்கன்னா 4% வேஸ்டேஜ், 4% இவங்க ஷாப்ல வேஸ்டேஜ்னு போட்டிருக்காங்க. மார்க்கெட்ல வந்து 4 to 9 அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் செயின்ஸுக்கு வந்து 5 to 8, மார்க்கெட்ல 9 to 16, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து இதுலயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளியர்டா நான் காட்டுறேன். ஸோ இதுலயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் நான் வீடியோ போட்டப்போ நிறைய கமெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம். கைராசியான கடை, ரொம்ப ஃபேவரட் ஷாப், நாங்கள் வருஷமா இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ எனக்கும் வந்து அப்போ ஜெய்குருல ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கு. பட் இப்போதைக்கு என்னால் எதுவுமே முடியாது. ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும், தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க ஜெய்குரு ஜுவல்லர்ஸ்ல இருக்க ஸ்கீம் பத்தி நான் சொல்றேன். இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மணி பத்ரா அட்வான்ஸ் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் சார்ஜஸ். ஆல்ரெடி இங்க வேஸ்டேஜ் நமக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அதுல வந்து 50% வந்து ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் சார்ஜ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி நம்ம எல்லா ஷாப்லயும் பே பண்ணி தான் தொலைணும், வேற ஆப்ஷன் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 months வெயிட் அக்குமுலேஷன் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாவே நம்ம 11 மாசம் தான் மற்ற கடையில கட்டுவோம், பட் இங்க வந்து 15 மாசம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வெயிட் எல்லாமே. இப்போ நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 7,000 ரூபாய், ஐ மீன் 6,000 இருந்து 6,700 1 கிராம் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் இந்த பிளான் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் பத்தி தான் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதுல இருக்கக்கூடிய ஸ்கீம் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப பிளான் பேசினா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும், உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா? ஸோ தட் வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துடலாம். இப்போதைக்கு நான் சொன்ன ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நான் ஷோ பண்ணிருக்க ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரவணா எலைட் சொல்லியிருக்கேன் அண்ட் போத்தீஸ் சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து நான் ஜுவல் எடுக்கிறப்போதான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்பேன். அதை சொல்லிட்டு முன்னாடி இப்பயே சொல்லிட்டா நடக்க மாட்டேது, இதுதான் வந்து ரீசன். அண்ட் அடுத்து இப்ப எனக்கு என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வீட்டுல இருந்து கிளம்பி டாமினோஸ் வந்துட்டேன், சாப்பிட்டுட்டேன், உங்களுக்காக வீடியோவும் எடுத்துட்டேன். இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆரி பிளவுஸ். என்னோட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளவுசஸ் வந்து நார்மல் பிளவுஸ் தான் போடுறேன், ஆரி பிளவுஸ் வந்து வேர் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா டைமும் இல்லை தைக்கிறதுக்கு. அப்படியே ஒரு ஷெட்யூல் நான் போட்டு வச்சுப்பேன், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அந்த மந்த்துக்கான ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கேனா. ஸோ அதனால எனக்கு வந்து டைம் தான் இல்லை உண்மையை சொல்லலாம். அதுவும் இல்லாம இதெல்லாம் அப்படியே கபோர்ட்ல எடுத்து வச்சதா தான் இருக்கு. ஸோ இப்பதான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா USA பிரைடல் அப்படின்றவங்க கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். நல்லா ஒரு கிராண்டான பிளவுஸ், இது சரியான கிராண்ட்ல வரும். இது வந்து ஹேண்ட்ஸ் கிட்ட சரியான கிராண்டு. அண்ட் இதோடைய பேக் சைடு வந்து இந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா தைக்கலாம். இப்போ வந்து ஸ்டைல் என்னன்னா இந்த இடத்துல வந்து நாட் மாதிரி வச்சு நெக்கு கிட்ட கட்டுறாங்க, அது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோஸ்ல. அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வச்ச பிளவுஸ்ல குண்டா இருக்கவங்க போட்டா இன்னும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறதுனால இதுல பாதி ஒர்க்கு எனக்கு கட் ஆயிடும். ஏன்னா என் கை வந்து சின்ன கை இல்லைங்களா, அதனால பாதி ஒர்க் வந்து போயிடும். ஸோ குண்டா இருக்கவங்க போட்டா ஒர்க் வந்து போவாது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு.
இதோட பிரைஸ் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை, பட் யூஎஸ்ஏ பிரைடல்ல தான் வாங்கியிருந்தேன். பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள். இந்த ஷாப்ல சவுகார்பேட்ல ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்க ஷாப்ஸ் இப்ப நான் சொல்ல போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஷாப்னு சொல்லலாம், கல்பனா பிரைடல் பிளவுஸ். இங்கதான் வந்து வாங்கியிருந்தேன். இவங்க வந்து 699 இருந்தே ஆரி பிளவுஸ் மெட்டீரியல் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து எவ்வளவு ரேட்டுன்னு எக்ஸாக்டா தெரியல, மறந்துட்டேங்க. அண்ட் இதோட பேக் சைடு பாருங்க, இது வந்து ஹேண்ட்ஸ். இது வந்து பேக் நெக். இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் எப்படி சொல்ற டபுள் ஷேடட்ல வருது இது. அதனால நம்ம மோஸ்டா இந்த பிளவுஸ்ல வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் டபுள் ஷேட்ல வர்றதுனால. இன்னும் 2 பிளவுஸ் இருந்தது, அது வந்து எங்க அம்மா தைக்க போறேன்னு சொன்னதுனால அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு வேணும்ன்றது மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு டார்க் பிங்க் காம்பினேஷன். இது வந்து கல்பனா பிரைடல்ல ப்ரமோஷனுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எப்படின்னா இந்த பிளவுஸ் போட்டுட்டு நான் வீடியோல மென்ஷன் பண்ணணும், இது ஆக்சுவலி ப்ரமோஷனுக்கு கொடுத்தது தான். ஸோ இதோட டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ரவுண்ட் ஷேப்ல ரங்கோலி மாதிரி டிசைன்ஸ் இருந்தது. இதுல எனக்கு பிடிச்சதா இந்த ஒரு பீஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். இதுல 699 தான் நினைக்கிறேன். 699 நல்லா கிராண்டா இருக்கு பாருங்க. இது வந்து நெக். ஆக்சுவலி கல்பனா பிரைடல் பிளவுஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்ன தெரியுமா, அவங்களுடைய இந்த பீட்ஸோட குவாலிட்டி தான். இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும், சில ஷாப்ல நம்ம வாங்கப்ப டக்குன்னு கருத்துரும், இல்லை டக்குன்னு கொட்டிடும். பட் இங்க வந்து அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் இன்னமும் தைக்காம வச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இப்போ லேட்டஸ்டா நான் ஒரு 2 months முன்னாடி வாங்கினது. வெயிட் பண்ணுங்க, மடிச்சுக்கிறேன். ஸோ அண்ட் பர்டிகுலர்லி யூஎஸ்ஏ பிரைடல்ல இருந்து இந்த ஒரு பிளவுஸ் நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வாங்கி ஒரு 1.5 years இருக்கும். ஸோ தைக்காம அப்படியே வச்சுட்டேன், தைக்கவே இல்லை. எனக்கு அதுவும் இல்லாம இங்க செங்கல்பேட்டில் வந்து யார் ஆரி பிளவுஸ் கரெக்டா தைப்பா அப்படின்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மட்டும் 2 வாட்டி எனக்கு ப்ரமோஷன்ல வந்தது, அதுதான் நான் வந்து போட்டிருப்பேன் வீடியோஸ்ல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் தைக்கல, இப்பதான் தைக்க போறேன். அண்ட் பிளவுஸோட டிசைன்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன், தைச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம பார்க்காதீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஆக்சுவலா உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னா நீங்க லைக் போடணும்ல. ஸோ நெக்ஸ்ட் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். தனிஷ்ல இருந்து நிறைய லாங் வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட் பர்சன் வந்து மூணார் போன அன்னைக்கு எனக்காக சில ஸ்நாக்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா சிப்ஸ் பேக்கெட் ஒன்று, அந்த வாழைப்பழம் சிப்ஸுன்னு நினைக்கிறேன், அது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸில் மொத்தம் 3 வெரைட்டி. ஒன்று வந்து நான் எப்படி கேட்டேன்னா, சாக்லேட் வந்து கடித்து சாப்பிட்றப்போ உள்ளே வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து இருக்கணும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கடித்து சாப்பிட்றப்போ அப்படி க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். அடுத்து டார்க் சாக்லேட்டில் நட்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டியில் வந்து சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்காண்டி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ என்கிட்ட கேட்டு தான் வாங்கினாங்களா, அதனால் நான் இதை எப்போவுமே நான் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுற பர்சன் கிடையாது. இது ஒரு மெமரிக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃப்ளேவரில் செம்மையாக இருந்தது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அண்ட் எனக்காக ஒயினும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், ஏதோ ஃபேஸ் ஷைன் ஆகுதாமே. அண்ட் என் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக ஒயிட் ஹார்ட் தட்டி விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.